திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்திருத்தல் தானே. திருமூலருடைய திருமந்திரம். இன்னைக்கு நம்முடைய குருநாதர் மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஜகத்குரு அவருடைய திருமேனியை, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அந்த அபிஷேகத்தை நீங்க எல்லாரும் பார்த்து கண்குளிர தரிசனம் பண்ணிருக்கீங்க. எல்லாம் தெளிவாயிரும். உலகத்துல உங்களுக்கு எந்த கேள்விகள், எந்த சந்தேகங்கள், அத்தனையுமே குருவினுடைய திருமேனியை தரிசனம் செய்தால் தெளிவாகிவிடும். நான் சொல்லல, திருமூலர் வாக்கு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். நம்முடைய ஜெகத்குருவுக்கு திருநாமம் என்ன? சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, சங்கராச்சாரிய சுவாமி. சங்கராச்சாரியார் யார்? காலடி தோன்றி காஷ்மீர் ஏகி வேத வலிமையை நாட்டியவன். காலடியிலே அவதரித்த வடக்கு நாதருடைய அம்சமாக அவதரித்த சனாதன இந்து தர்மத்தை நிலைநாட்டிய நம்முடைய ஆதிசங்கர பகவத்பாதால் காலடியிலே தோன்றினார். காஷ்மீரம் வரை இந்த பாரத நாட்டை 4 முறை வலம் வந்தார். நாஸ்திக மதங்களை எல்லாம் வென்று நம்முடைய சனாதன தர்மத்தை நிலைநாட்டியவர். இன்னைக்கு இந்தியா இந்து சமயம். சண்மத ஸ்தாபகர் யாரு? சண்முகன் ஒரு பேரு, ஆறுமுக கடவுளுக்கு இல்லையா? சண்முகன். 6 மதங்கள் நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான வழிபாடு, வெவ்வேறு விதமான சமயங்கள், அவைகளை எல்லாம் ஒரு தொகுத்து 6 மதங்களாக காணாபத்தியம், பிள்ளையார் வழிபாடு. எடுத்த உடனே என்ன? பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் துவங்கு. காணாபத்தியம், கணபதியை வழிபடுவது. கௌமாரம், குமரக்கடவுள், அழகு. குமரன்னா இளமை. அந்த கௌமாரம் இதெல்லாம் சைவ சமயத்துல ஒடுக்கமாயிருச்சு. சிவசமயம் முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய் நம்முடைய சைவ சமயம். நம்முடைய வைணவ சமயம் பெருமாள் ஆழ்வார்களின் அருளி செயல்கள். 4000 தானே வேதம். இப்ப நம்ம ராமகிருஷ்ணன் ஐயா வழக்கறிஞராக பல நேரத்திலே நம்முடைய தர்மத்திற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். ஆண்டாள் தாயாரை இழிவுபடுத்தி விடுகிறார் வைரமுத்து. அப்ப அத எல்லா நாடு முழுக்க ஆண்டாள் பக்தர்கள் அவர்கள் எல்லோரும் கொதித்து எழுந்து போராட்ட களத்திற்கு வருகிறார்கள். மதுரையில் அதுக்கு அனுமதி கிடையாது. அந்த போராட்டத்திற்கு நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய ராமகிருஷ்ணன். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் இல்லையா? நம்முடைய ஆண்டாள் தாயார். தமிழ் தாய் யாரு? நம்ம ஆண்டாள் தான் தமிழ் தாய். அந்த ஆண்டாள் தாயாரை, சீதையின் மறுவடிவமான கோதையாக இருக்கக்கூடிய அந்த தாயாரை அவமதித்தது பாரத தாயை அவமதித்ததுதான். இன்னை வரைக்கும் நம்முடைய மனசுல அந்த காயம் மாறல. ஆனாலும் அதற்கும் துணை நின்றார். அதனை தொடர்ந்து அந்தணர்கள் தமிழகம் முழுக்க இழிவுபடுத்தப்பட்டார்கள். பிராமண துவேஷம். இன்னைக்கும் நம்முடைய அந்தணர்கள், பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அந்தணர்களை காக்க வேண்டும். மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களை திட்டினா, ஜாதிக்கார சொல்லிட்டா உடனே பிசிஆர் இல்லையா? வன்கொடுமை தடுப்பு சட்டம். ஊரு கிடைச்சவன் பாப்பான் தானே இல்லையா? ஆனா பிராமணனை என்ன வேணா சொல்லலாம். நூலிபான்னு சொல்லலாம், மாமின்னு கிண்டல் பண்ணலாம் இல்லையா? என்னெல்லாம் பேசுறாங்க, ஊர்கா மாமிங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை கேவலப்படுத்துறது. இப்படி கேவலப்படுத்தக்கூடாது. அதற்காக அந்தணர்கள் பாதுகாப்பு நிகழ்ச்சி இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்துதான் நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சிக்கும் நமக்கு அனுமதி வாங்கி கொடுத்தவர், சட்ட போராட்டம் நடத்தி செய்து கொடுத்தவர் நம்முடைய ராமகிருஷ்ணன் ஐயா. அதனைத் தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே, சோலைக்கண்ணன் சார்பிலே தொடுக்கப்பட்ட வழக்கு. நான் ஒரு 40 வருஷமா அந்த திருப்பரங்குன்றம் மலைக்காக இந்து மக்கள் கட்சி போராடிக்கிட்டே இருக்கிறோம்.
எங்க கட்சி ஆரம்பிச்சதே திருப்பரங்குன்றத்துல தான். இந்து மக்கள் கட்சி ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஐயாவுக்கு அதிரதன்னு பட்டம் கொடுத்திருக்கோம்ல. எங்கள் குருநாதர் காஞ்சி மாமுனிவருடைய சீடர் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த அதிரதன் பட்டம் கொடுப்பார். யாரெல்லாம் இந்து சமுதாயத்திற்காக உழைக்கின்றார்களோ, தளபதியாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த பட்டம் யார் கொடுக்கிறது? எங்க ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் கொடுப்பாரு. இன்னைக்கு அதே அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அதிரதன் என்கிற அந்த பட்டத்தை அனுஷத்தின் அனுகிரகமாக, இல்லையா? எப்பேற்பட்ட நீங்க அனுஷம்னா சாதாரண நட்சத்திரம் அல்ல, தெய்வீக நட்சத்திரங்கள் அனுஷம் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் மகா பெரியவர் அவதரித்த அந்த நட்சத்திரம் தெய்வகணம். நம்முடைய குரு பரம்பரை இருக்கே, அந்த ஞான பரம்பரை, சனாதன இந்து தர்மத்தை போற்றி பாதுகாத்த பரம்பரை, நம்முடைய சண்மதம் என்று சொல்லி எல்லாத்தையும், இதெல்லாம் இந்து தர்மத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த மதம்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு பொருந்தாது. மகா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காம குரோத மத ஆச்சரியங்களை விலக்கி வைக்க வேண்டும். மதம் என்றைக்கும் நம்முடைய நாட்டிலே தோன்றியதில்லை. மதம் யாருக்கு பிடிக்கும்? யானைக்கு தான் பிடிக்கும். மதம் யாருக்கு பிடிக்கும்? யானைக்கு பிடிச்சா என்ன? எம்ஜிஆர் பட வசனம் தான், மதம் கொண்ட யானை என்ன தெரியுமா, சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் பாரு. அது மாதிரி இந்த மதம் பிடிக்க கூடாது. யானைக்கு மட்டுமல்ல, மனுஷனுக்கும் மதம் பிடிக்க கூடாது. அதனாலதான் சைவம், வைணவம், காணாபத்தியம், கௌமாரம், அதுக்கப்புறம் சௌரம், சூரியனை வழிபடுவது, இப்படி சண்மத ஸ்தாபகராக ஆதிசங்கர பகவத் பாதால் இந்த தேசத்திலே 4 திசையிலே 4 மடங்கள். இந்த பாரத தேசம் ஒன்று என்று சொன்னால் அதற்கு காரணம் சனாதன இந்து தர்மம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய ஆதிசங்கராச்சாரியார். இந்த தேசத்தை 4 திசையில் அவர் பிறந்தது, அவர் அவதரித்தது காலடி. அவர் 4 திசையிலே 4 மடங்கள். தெற்கே சிருங்கேரி, அந்த பக்கம் போனீங்கன்னா துவாரகா, கண்ணன் தலைநகராக வைத்து ஆண்ட துவாரகா, கண்ணன் ஆட்சி செய்தது. அந்த துவாரகாவிலே ஒரு மடம், அங்க ஜோதிஷ் மடம், இமயமலையில ஜோதி மடம், கேதார்நாத். அந்த கேதார்நாத்துக்கு மேலதான் சங்கர பகவத் பாதால் அவருடைய அந்த சமாதி. இந்த சமாதிக்கும் கல்லறைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. கல்லறை வேற, மெரினால இருக்கு போறீங்க பாத்தீங்களா, சுடுகாடா மாத்தி வச்சிருக்கானே, திராவிட சுடுகாடு மெரினா, அது பூரா கல்லறை. புரியுதுங்களா? இந்துக்களுக்கு கல்லறை கிடையாது. இந்துக்களுக்கு மரணமே கிடையாது. ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா நம்ம என்ன சொல்றோம்? அமரராகி விட்டார். அமரர்னா என்ன? தேவரில் ஒருவராக கலந்து விட்டார். சமாதினா அவங்க அங்கேயே இருப்பாங்க. மகா பெரியவர் இப்ப நம்ம கூடவே இருக்காரு. பெரியவங்க நம்முடைய 100 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த மாமுனியை காஞ்சியிலே எங்கே சர்வஜ பீடம் இருக்கிறதோ, சர்வஜ பீடம் என்று சொன்னால் 4 திசையிலே 4 மடங்கள். அதனை தொடர்ந்து 4 மடங்களுக்கும் மடாதிபதி அவருடைய சீடர்களை நியமிக்கிறார். அதனை தொடர்ந்து காஞ்சியிலே வந்து அந்த எல்லா அவரே பீடாதிபதியாக இருந்து துவக்கி வைத்ததுதான் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர சர்வஜ பீடம். அந்த இடத்துல வந்து அவரே உட்கார்ந்திருக்கார் மடாதிபதியா. அதனுடைய அருள் வாரிசு தான் 68வது பீடமாக வந்தவர் தான் நம்முடைய இன்றைக்கு நாம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். பெரியவர் வாக்கு தெய்வ வாக்கு. பெரியவா சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி தான். குருவாக்கு திருவாக்கு, தெய்வத்தின் குரல் என்று அவருடைய அந்த உபதேசங்கள், அவருடைய நிகழ்வுகள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒவ்வொரு அனுச பூஜைப்போ நம்மால் அத பெரியவருடைய பொன்மொழிகளை படிக்கிறார், அமிர்த வச்சனங்களை சொல்லுகிறார், பெரியவருடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களை நாம் கேட்கிறோம். அற்புதம்னா இப்பெல்லாம் நாம என்ன பார்க்கிறோம்? முடவர் நடக்கிறார் இல்லையா? அற்புதம். முடவர் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் இல்லைங்களா? செவிடர் கேட்கிறார். ஆனா அவரே போய் எங்க அட்மிட் ஆயிட்டாரு? மலர் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிட்டாரு அவரு, கார் ஆக்சிடென்ட்ல. ஆனா பெரியவர் அப்படி அல்ல, முடவர்களை நடக்க வைத்தார்,
குருடர்களை பார்க்க வைத்தார். மகா பெரியவர் நிகழ்த்திய அற்புதங்கள், அதிலே பயன் பெற்றவர்கள் வந்து இப்ப அஞ்சலி அம்மாளை பத்தி சொன்னாங்க. முக்காலமும் உணர்ந்த ஞானி நம்முடைய மகா பெரியவர். தேசமெங்கும் திக்விஜயம் செய்தவர் நம்முடைய மகா பெரியவர். அப்படிப்பட்ட அந்த மகா பெரியவருடைய அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் மறைவு கிடையாது. அவங்க எப்பவுமே இந்த விக்கிரகத்தில் இருக்காங்க. அதனாலதான் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம், ஆராதனை. அவருடைய தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்திருத்தல் தானே. அவரை பற்றியே சிந்திச்சிட்டு இருக்கிறவர் தான் நம்மாளு நெல்லை பாலு. எல்லாம் பெரியவா. சிவபூத்து அவன் ஒருவன் சிவபெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் சிவனாகவே மாறிவிடுவான். அப்படி பெரியவர் சாட்சாத் நம்முடைய பார்வதி பரமேஸ்வரனுடைய ஒரு ரூபமாக இங்கே நம்ம கிட்ட நடமாடிட்டு இருந்தார் பெரியவர். சென்னையிலே மழை இல்லை, தமிழகத்திலே பஞ்சம். எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கார். எம்ஜிஆர் ஆரம்பீரப்பனை கூப்பிட்டாரு. பெரியவர் வடதேசத்திலே யாத்திரையில இருக்கிறார். பெரியவர் இங்க வந்தா மழை பெய்யும் எம்ஜிஆர் நினைச்சார். பெரியவர் இங்க வந்தா மழை பெய்யும். ஆரம்பீரப்பன் போய் பெரியவரை தமிழகத்தினுடைய எல்லைக்கு வாருங்கள், நாங்க தமிழக அரசே வரவேற்பு கொடுக்கிறோம் சொல்றார். அதே மாதிரி பெரியவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு. பெரியவர் வந்தார். அவருடைய காலடி பட்டவுடனேயே தமிழகம் குளிர்ந்தது, மழை பொழிந்தது. கும்மிடி பூண்டி எல்லையில வரவேற்பு. இது மாதிரி பெரியவரோட எங்களுடைய தலைவர் வேதாந்தம் ஐயா அவர்களுக்கு, எங்களுடைய தலைவர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுக்கு பெரியவர் தான் வழிகாட்டி. எங்களுடைய RSS பேரியக்கம் இன்றைக்கு 100 விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, மகா பெரியவர் சங்கத்திற்கு தன்னுடைய பரிபூர்ணமான ஆசிகளை வழங்கினார். RSS தமிழகத்திலே, தமிழகம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பூமி, பெரியவர் தமிழ் வளர்த்த மாமுனி. இந்த தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தங்கள், பாசுரங்கள், இவைகளையெல்லாம் மக்களிடையே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக மகா பெரியவர் அதற்கான நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவார். தமிழை காப்பாற்றியவர். ஆனா பெரியவரை பற்றி ரொம்ப தப்பா, பெரியவர் வந்து வள்ளலாரை பார்த்ததாகும். வள்ளலார் வாழ்ந்த காலம் எப்ப, பெரியவர் வாழ்ந்த காலம் எப்ப, சும்மா அடிச்சு விடுறதா திராவிட மாடல் போய். அவர் சந்திச்சாராம், பெரியவர் வந்து இது தமிழ் வந்து நீச மொழின்னு சொல்லிட்டாராம். எந்த இடத்திலும் அப்படி ஒரு ஆதாரம் கிடையாது. தமிழை வளர்த்தவர் நம்முடைய மகா பெரியவர். தமிழ் முனிவர் நம்முடைய மகா பெரியவர், மாமுனிவர் நம்முடைய மகா பெரியவர். அவர் அளவுக்கு இலக்கணம், அவர் அளவுக்கு இலக்கியம் எவனுக்கும் தெரியாது. அவர் அளவுக்கு கல்வெட்டு ஆராய்ச்சி எல்லாம் மாபெரும் கல்வெட்டு அறிஞர்கள், மிகப்பெரிய ஆட்கள். அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் பெரியவருடைய ஞானத்தின் முன்னாடி இவங்க எல்லாம் ஞான சூன்யம். பெரியவர் ஒரு ஞான சூரியன். அவர் நம்முடைய தமிழ் மொழியை வளர்த்தார், தாய்மொழியை வளர்த்தார். பெரியவர் சொன்னா கேட்கணும். பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்து சமயத்தை சீர்திருத்தம் செய்த மிகப்பெரிய ஞானிகளிலே பெரியவர். அத்வைத தத்துவம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். திருமூலர், திருமந்திரம், அத்வைதம் அங்க வந்துருச்சு. மகா பெரியவர் அத்வைதம் தான். ஆதிசங்கராச்சாரியார் ஸ்தாபித்த அந்த தத்துவம் அத்வைத தத்துவம். அந்த அத்வைத தத்துவத்தின் அடி பிறளாமல் மகா பெரியவர் அவர்கள் இந்த பாரத தேசம் முழுக்க அவர் ஒரு மிகப்பெரிய மூலமூர்த்தி என்று சொன்னால், உற்சவ மூர்த்தியாக எங்களுடைய ஜெயேந்திர பெரியவர் இந்த நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து சனாதன இந்து தர்மத்தை புனர் நிர்மாணம் செய்தவர் ஜெயேந்திர பெரியவர். அதுக்கப்புறம் நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய விஜயேந்திரர், இப்போ சத்திய சந்திரசேகர சரஸ்வதி. எப்பேற்பட்ட அருள் பரம்பரை. ஆமா. ஆகவே நம்முடைய மடம் தமிழ் மடம். காஞ்சியில இருக்கக்கூடிய சர்வஜ பீடம் இருக்கே தமிழ் மடம். பல்கலைக்கழகம் இருந்த ஊர் காஞ்சி பல்கலைக்கழகம். அந்த காலத்துல பல்கலைக்கழகம் எங்க இருந்தது? நாலந்தா, தக்ஷசீலா, காஞ்சி. நகரேசு காஞ்சி என்று சொல்லுவார்கள். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா. பெரியவருடைய ஒவ்வொரு
கணமும் நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கின்ற பலர் அவரை தரிசித்திருக்கிறீர்கள். அவருடைய அந்த தெய்வத்தின் குரல்ல இல்லாத விஷயமே இல்லை. அதை படிச்சீங்கனாலே பெரியவர் நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்கும். அந்த தெய்வத்தின் குரல் படிச்சீங்கன்னா பெரியவர் நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட மகா பெரியவருக்கு காஞ்சியிலே ஒரு கோவிலை திருமணமே எழுப்பி வருகிறது. அதே மாதிரி மதுரையிலே பொய்கை கரையிலே ரொம்ப அற்புதமான ஒரு கற்கோவிலை, இந்த புண்ணியங்க, பெரிய புண்ணியம். இதுல எல்லாம் நாம் இங்க வந்திருக்கிறோமே, நம்ம அத்தனை பேருக்கும் புண்ணியம், பெரியவங்களுடைய ஆசை, மகா பெரியவங்களுடைய ஆசை அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக இருக்கிறது என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய நெல்லை பாலு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் இங்கே பங்கெடுக்க வைத்து, பெரியவங்க எப்பவுமே இந்த மாதிரி இருக்கிறோம். இது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்க நடந்திருக்குன்னா வரும்போது ஒரு அனுபவத்தை பகிர்ந்துகிட்டார். இந்து முன்னணி சகோதரர்களா எங்களை பார்த்தார்கள். என்ன நீங்க இந்து மக்கள் கட்சியுடைய வழக்கெல்லாம் நடத்தி இருக்கிறீங்களே, எப்படி பிஜேபியில் அவ்வளவு பெரிய லீகல் டீம் இருக்கு, அவங்களெல்லாம் பயன்படுத்தி இருக்கலாமே. ஆனாலும் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு? நம்முடைய ராமகிருஷ்ண ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு. இது இந்து முன்னணிக்கு வெற்றி தான், இது பிஜேபிக்கு வெற்றி தான். ஒட்டுமொத்த முருக பக்தர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களுக்கும் கிடைத்த வெற்றி. நீதிமன்றம் தான் இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் காப்பாத்திட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு அழகா ரொம்ப அற்புதமாக அரசியல் சாசன பெஞ்ச், நம்முடைய இந்திய அரசியல் சாசன பெஞ்ச் இன்னைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது யாருக்கு அதிகாரம் இல்லைங்களா? ஆளுநருக்கா, ஜனாதிபதிக்கா? நம்முடைய ஜனாதிபதி எழுப்பிய அந்த 14 கேள்விகளுக்கும் மிக தெளிவாக விடையை சொல்லி நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தினுடைய வலிமையை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் நிலைநாட்டி இருக்கிறது. இவங்க கோர்ட்டுக்கு போய் என்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. அதே மாதிரிதான் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தூண் அங்க நேரடியா போயிட்டாரு நீதியரசர் நேரடியா போயிருக்கிறார். நான் கூட கேட்டேன், அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் போலாம், அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா எவன் பார்த்தாலும் அரசியல் பயப்படுறான். எந்த திருக்கோயில் அதிகாரிகள், திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் தான் சொல்லுச்சு, அங்க போய் சோலை கண்ணனோ அல்லது அர்ஜுன் சம்பத்தாவா போய் நாங்க நிறுத்தணும், நீங்க ஆடு கோழி இங்க பலியிடக்கூடாது, இங்க ஊர்வலம் போகக்கூடாது, நாங்க நிறுத்தல. யார் போய் நிறுத்தினா? கோயில் நிர்வாகம் தான் போய் நிறுத்துச்சு. கோயில் நிர்வாகம் யார்கிட்ட இருக்குது? அறநிலையத்துறை யார்கிட்ட இருக்குது? ஆளுங்கட்சி கிட்ட தான் இருக்குது. அப்ப நிறுத்திய நிர்வாகம், இந்த ஆவணங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய நிர்வாகம், அவன் அரசியல்வாதி எப்படி மாறுறான்னு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது என்ன அபிடேட் போடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் கம்யூனிஸ்ட்காரன், திகாக்காரன் இவங்க எல்லாம் போய் அங்க போய் அதை இதையும் சொல்லி ஏதோ மத நல்லிணக்கத்துக்கு ஊர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு கருத்தை ஏற்படுத்தி உடனே அந்த அறநிலையத்துறை தன்னுடைய நிலைப்பாட்டையே மாத்திக்கிட்டு முருகனுக்கு விரோதமாக இல்லை இல்லை இது சிக்கந்தர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. யாரு? கோயில் நிர்வாகமே அப்படி அபிடேவிட் போடுது. ஒரு 3 மாசத்துக்குள்ள கோயில் நிர்வாகமே போய் அபிடேவிட் அவங்க ஸ்டாண்ட மாத்துறாங்க. இங்க ஆடு மாடு கோழி எல்லாம் பலியிடலாம். ஆனால் அதையும் மீறி இருநபர் அமர்விலே 2 நீதிபதிகள் அமர்ந்த அந்த பெஞ்சில் இவர் ஒரு மாதிரி சொல்லிட்டார், அவர் ஒரு மாதிரி சொல்லிட்டார். அப்புறம் 3வது நீதிபதிக்கு போய் அந்த 3வது நீதிபதி இடத்திலும் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் வைத்த வாதங்கள் ரொம்ப நேரம், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லா விவரங்களையும் கொடுத்திருக்காங்க ஆவணங்களோடு. இன்னைக்கு அயோத்தியிலே எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுடைய ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆவணங்களோடு, சட்டப்படி, ஒரு புல்லட் கூட இல்ல, முழுக்க ஜனநாயகப்படி இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே உரிமை மீட்கப்பட்டிருக்கிறது சொன்னால் சட்டப்படி நாம அது சிக்கந்தர் மலை அல்ல, அது கந்தன் மலை. அங்கே ஆடு மாடு கோழிகள் பலியிடுவதற்கு தடை. இந்த 2 விஷயத்தையும் நிலைநாட்டி இருக்கிறது. நீதிமன்றங்களிலே நமக்கு திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி இந்துக்களுக்கு இன்றைக்கு நீதிமன்றத்திலே சென்றுதான் நாம் இவங்க போனாங்க நீதிமன்றத்துக்கு. இதை மேலையும் கொண்டு போனாங்க. நம்முடைய சைவத்தை, நம்முடைய வைணவத்தை, நம்முடைய மதுரை மண் என்பது திருநீற்றின் பெருமையை நிலைநாட்டிய மண் ஞானசம்பந்த பெருமான். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு என்று திருநீற்று பதிகம் பாடிய மண். வாதங்கள் செய்து ஜெயிப்பது மதுரைக்கு ஒன்றும் புதியதல்ல. ஞானசம்பந்த பெருமான் இங்கே ஆலவாய் அண்ணலை பார்த்து பாடுகிறார். செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே அஞ்சல் என்று அருள் செய், எமை பொய்யராம் அமனர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கேகவே.
வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமிலி அமரரோடு தேரரை வாதில் வென்று அளிக்க திருவுள்ளமே. யாரு? ஞான சம்பந்தர் வாக்கு. எவன் ஒருவன் வேத வேள்வியை நிந்தனை செய்கிறானோ ஆதமிலி அமரரோடு தேரரை, இந்த நாத்திகவாதிகளை, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுவார், நவீன சமணர்கள் இவர்கள். யாரு? இந்த திராவிட கும்பல், நவீன சமணர்கள். உங்களுக்கு சமன் கழுக்கையை நினைவுபடுத்த விரும்புகிறேன். எங்கள் முத்துராமலிங்க தேவர் மீனாட்சி பிள்ளையினுடைய வாக்கு. மதுரையில வந்து நீ ஜெயிக்க முடியாதுடா. வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமில்லி அமரரோடு தேரரை வாதில் வென்றளிக்க திருவுள்ளமே. செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே, ஞானம் நின் புகழே மிக வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மதுரையிலே இன்றைக்கு நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதனால நீதிமன்றங்கள்ல இவங்க எல்லாம் போனாங்க, நிறைய மறுபடியும் போவாங்க. மறுபடியும் அவங்க வந்து இதுல கேவிட் போடலாம் அல்லது மேல போகலாம். அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இன்றைக்கு சோலைக்கண்ணன் ஐயா அவங்க எல்லாம் இன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் போய் குட்டுப்பட்டாலும் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த குட்டுப்பட்டாலும் நீதிமன்ற காரியத்துக்கு போனாலும் தொடச்சிக்கிட்டு அதை எவனும் இங்க விவாதம் பண்ண மாட்டாங்க. இப்ப எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் வாக்காளர் பட்டியல், அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் எந்த தடையும் இல்லைன்றுச்சு. இவன் ஒரு பக்கம் போய் எல்லா இடத்துலயும் இவன் தான் முன்னாடி நின்று அந்த வாக்காளர் பட்டியல பேரை சேர்க்கிறது நீக்கிறது. அந்த பிஎல்ஓ அரசாங்க பிஎல்ஓ இவன் கையெழுத்து இவனுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவன் பிஎல்ஓ போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா வெளியே என்னங்கிறான்? ஐயோ இது தப்பு, இது ஆபத்து. அதனால நீதிமன்றம் தான் இதையெல்லாம் நமக்கு நிலைநாட்டி கொடுத்திருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் இருக்கின்றார். மலை உச்சியில் இடைக்காலத்திலே வந்தது தர்கா, அதுல போய் போர்ஜரி பண்றான், அது மேல பச்சை பெயிண்ட் அடிக்கிறான், அது மேல போய் அந்த கல்வெட்டை திருத்துறான் இல்லைங்களா. அங்கே சமணர் படுகைகள் இருக்கு, அங்க போய் பெயிண்ட் அடிக்கிறான். என்னென்னமோ திருட்டுத்தனம், ஆவணங்களை திருத்துவது, ரெக்கார்டுல டாக்குமெண்ட்ல போர்ஜரி பண்றது, இதுல எல்லாம் கை வளர்ந்த கலை இவங்களுக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மகா பெரியவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார். நீங்க சனாதனிகள் இந்துக்கள் குறிப்பாக அந்தணர்களாக இருங்கள். பெரியவர் சொல்லிருக்காரு, வரதட்சணை வாங்காதீங்க, வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல என் பேரை போடாதீங்க, சுவாமியுடைய அனுகிரகம் அப்படிங்கறத போடாதீங்க. வரதட்சணைக்கு எரியவர் பெரியவர் சொல்றார், பட்டு ஜீவகாருண்யம் அல்லவா, எத்தனை பட்டுப்பூச்சி சாகுது, பட்டாடை கூடாது. பெரியவர் வளர்த்தி அதான சனாதன தர்மம். மாதா பிதா குரு தெய்வம் என்று வாழுங்கள், சனாதன இந்து தர்மத்தை பின்பற்றுங்கள், சமய சின்னங்களை அணிந்து கொள்ளுங்கள், தினசரி கடவுளை வழிபடுங்கள், மற்றவருக்கு உதவுங்கள். எத்தனை நாளா சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க. பேரே என்ன? அட்சய பாத்திரம். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா. அது கவர்மெண்ட் கொண்டாடாது. இந்த தமிழ்நாடு திராவிட மாடல் கொண்டாடுவானா? வந்தே மாதரம் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். புரியுதுங்களா? ஆனா இந்த மண் என்ன மண்? வாவு சிதம்பரனாருடைய பேர் என்ன? வந்தே மாதரம் பிள்ளை. அவர் பேர் என்ன? திலகரின் சீடர் வந்தே மாதரம் பிள்ளை. இந்த மண் வந்தே மாதரம். மகாகவி பாரதியார் வந்தே மாதரத்தை இந்த மண்ணிலே விதைத்தார். சுவாமி விவேகானந்தர் அவருடைய சீட பெண்மணி நிவேதிதை. நிவேதிதை யார்? பாரதியின் ஞான குரு நிவேதிதை. நிவேதிதை இடத்திலே பாரதி பெற்ற உபதேசம் 2, ஒன்று வந்தே மாதரம், இன்னொன்று பெண் விடுதலை. அந்த ரெண்டையும் வந்து பாரதி தமிழகத்திலே பரப்பினான். நம்முடைய சுப்பிரமணிய சிவா குஷ்டரோகம் வந்த போதும் அவரை யாரும் தொடக்கூடாது என்று சொன்ன போதும் வண்டி மாடு அது மேல உட்கார்ந்துக்குவாரு, தட்டத்தில் அடிச்சுட்டே வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்லிட்டே போவார். வந்தே மாதரத்தின் பூமி இந்த பூமி. அந்த பாடலின் 100ஆண்டு விழா, 150வது ஆண்டு விழா. நாம எல்லாம் கவர்மெண்ட் கொண்டாடி பரவாயில்ல, நம்ம நிறுவனங்கள்ல கொண்டாடுவோம். வந்தே மாதரம் பாடலின் 100ஆண்டு விழா, ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய 100ஆண்டு விழா. நம்முடைய இந்த எல்லா விழாக்களையும் இந்த எல்லா சரித்திர செய்திகளையும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் இப்போ ஏதோ ஒரு சாமியார் வந்து தாமரப்பூல நீங்க வாக்களிங்கன்னு சொல்லிட்டாராம். அது அவர் எப்போ சொன்னது, உடனே அவரை போட்டு மிரட்டுறாங்க. மசூதியில யார் போட்டு போடணும்னு முடிவு பண்ணலாம். மசூதிக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி, அதனால நீங்க ஓட்டு கேட்க வரக்கூடாதுன்னு மதுரையில மிரட்டுறான்.
அதனால எடப்பாடி போய் அல்லது ஓபிஎஸ் போய் அந்த ஜமாத்துக்குள்ள ஓட்டு கேட்க போனா நீ பிஜேபியோட இருக்கிற, நீ வரக்கூடாது போ. அதுக்கு இங்க உரிமை இருக்குது. ஆனா ஒரு அந்தனருக்கு, ஒரு பூசாரிக்கு ஏன் சொல்லக்கூடாது? சர்ச்சில் யாருக்கு ஓட்டு போடலான்னு சொல்லலாம். ஏப்பா பூசாரி தான் இடிச்சவாயனா? ஆகவே நாம் சனாதனிகள், இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அக்மார் தமிழர்கள். நம்மளை தவிர எவன் தமிழ இந்த நாட்டில்? நம்ம தானே தமிழ். தமிழ் யாரு? ஞானசம்பந்தம் தானே தமிழ், நாவுக்கரசர் தானே தமிழ், ஆண்டாள் தானே தமிழ், கொஞ்சமொழி, ரோமாபுரி, குமரிக்கோட்டம் தமிழா? ஆகவே நாம நம்முடைய வாக்குகள், நம்முடைய நம்பிக்கைகளை யார் மதிக்கிறார்கள்? யார் திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்றுகிறார்கள்? யார் ஆலயங்களை காப்பாற்றுகிறார்கள்? யார் பசுமாட்டை காப்பாற்றுகிறார்கள்? யார் இந்துக்களுக்காக வாதாடுகிறார்கள், போராடுகிறார்கள்? எல்லாம் எதுக்கு பயப்படுறான்? முஸ்லிம் ஓட் பேங்க். முஸ்லீம்கள் ஒன்னா ஓட்டு போடுறான், கிறிஸ்தவர்கள் ஒன்னா ஓட்டு போடுறான். அவன் ஓட்டு வேணும், எல்லா கட்சிக்காரனும் போயிடும். ஏன் இந்துக்கள் ஓட்டு வேண்டாமா? இந்துக்கள் இந்துக்களாக மாற வேண்டும். அதான் பெரியவர் சொல்றார். இந்துக்கள் என்னவா இருக்கணும்? இந்துக்களாக மாற வேண்டும். நாம எல்லோரும் நம்முடைய ஹிந்து ஓட் பேங்க், ஹிந்து விரோதிகளுக்கு ஓட்டளிக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஒரிஜினல் உறுதிமொழி தான். ஆகவே ஓட்டு போடும்போது நாம் இந்துக்களாக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து இந்த பாராட்டு விழா, இந்த வழிபாடு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.